வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கட்டானா பீட்ஸை வச்சு எப்படி நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு எம்ப்ராய்டரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு லீஃப் டயக்ராம் ட்ரா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த கட்டானா பீட்ஸை வச்சு எப்படி நம்ம இந்த லீஃபில் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். கட்டானா பீட்ஸ் அப்படின்னா ஹாஃப் டியூப் பீட்ஸ். இப்போ இந்த லீஃபில் வந்து சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த லைனை கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டார்டிங் ஸ்டிச் வந்து அந்த லீஃபோடைய ஷார்ப் எட்ஜில் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிடணும். யூஸ் பண்ணுற நீடில் வந்து துலிப் நீடில் நம்பர் 14, ஆரி த்ரெட் டயல்ஜி நம்பர் 753. நீடிலில் ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடும் 2 கட் பீட்ஸும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் லாக் செயின் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். தென் அதர் சைட்லேயும் இதே மாதிரி லாங் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீடிலில் ஒரு சுகர் பீட்ஸ் அண்ட் 2 கட் பீட்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆப்போசிட் நம்ம என்ன செஞ்சுட்டே வரணும், ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ லீஃபோடைய டயக்ராம் வந்து சென்டரில் கொஞ்சம் ப்ராடாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அந்த இடத்துக்கு வர்ற நேரத்துக்கு கட் பீட்ஸ் வந்து 3 கவுண்டிங்ஸ் நம்ம கூட்டிக்கிடணும். அப்போ ஒரு சுகர் பீட் அண்ட் 3 கட் பீட்ஸ் இந்த மாதிரி கவுண்டிங்ஸை கூட்டிகிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த லீஃபில் நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிடணும். இப்போ ஃபினிஷ் பண்ண அந்த லீஃப் டயக்ராமை பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு லீஃப் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஸ்லீவ் ஃபுல்லும் இந்த மாதிரியான ஸ்மால் லீஃப் டிசைனுக்கு கட்டானா பீட்ஸும் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதனுடைய பேக் நெக் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். நமக்கு இந்த மாதிரியான ஒரு பேக் நெக் டிசைன் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். கட்டானா பீட்ஸும் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணி நெக் டிசைனுக்கு இந்த மாதிரி பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். எப்பயும் போலவே 3 rows செயின், கண்டினியூஸ் பீட் ஒர்க், லோடிங் ஸ்டிச், கண்டினியூஸ் பீட் ஒர்க் அண்ட் இந்த லீஃப் டயக்ராமில் நம்ம பீட் ஒர்க் எல்லாம் ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரியான ஒரு பான் நெக் டிசைனுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபுல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங் இருக்கும், நீட் ஃபினிஷிங். கஸ்டமர் இதில் வந்து ஒன்லி கோல்டு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தனால ஃபுல் கோல்டு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் த சேம் டிசைன். ஃப்ரண்ட்டும் பா ஷேப்பில் உள்ள நெக் டிசைன், பேக் வந்து நல்ல ஸ்ட்ரெயிட் பாவில் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தனால ஸ்ட்ரெயிட் பா கட்டிங்கில் உள்ள இந்த ஆரி எம்ப்ராய்டரி கட்டானா பீட்ஸ் யூஸ் பண்ணி ஆரி எம்ப்ராய்டரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்லீவ் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்லீவில் அந்த லீஃப் டிசைன் மட்டும்தான் கட்டானா பீட்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸ்லீவ் பார்டர் வந்து கொஞ்சம் பெரிய பார்டர், அதனால் இந்த மாதிரி லீஃப் டிசைன் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபுல் ப்ளவுஸ் வியூ பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரெயிட் பா பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த டிசைன் வந்து சிம்பிள் டிசைனாக இருந்துச்சு, ஆனால் நல்லா கட்டானா பீட்ஸ் கொடுத்தனால நல்லா ஷைனிங்காக கிராண்ட் லுக்காக இருந்தது. ஃப்ரண்ட்டும் பேக்கில் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.